சரண்குமார் லிம்பாலே எழுதிய கும்பல் நாவலை வந்து மதிவண்ணன் மொழிபெயர்த்து இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு வெளியீட்டு நிகழ்வு, அவ்வளோதான். அது விழான்னு அப்படி முடியாது. விரிவாக பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. 2 நாளில் தான் இது முடிவு பண்ணது. ஒரு சின்ன நிகழ்வு தான். இதில் என்ன அப்படி இந்த புத்தகம் இல்லை இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு சாக்கு இருந்தால் போதும், ஒரு கும்பலாக போய் ஒருத்தரை ஒன்று செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து இந்த புத்தகம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கயர்லாஞ்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அந்த ஊர் அந்த சம்பவத்தால் தான் அறியப்பட்டுச்சு. அது வரைக்கும் அப்படி ஒரு ஊர் இருக்கிறது கூட தெரியாது. ஒரு அம்பேத்கர் பௌத்த மதம் மாறிய பிறகு அவருடைய தொடர்ச்சியில் ஒரு மதம் மாறிய ஒரு குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்குது. அந்த குடும்பம் நல்லா படித்து மேலே வந்து அந்த பிள்ளைகள் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது அங்கே அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள எப்படி தாய் முன்னாடியே, மகள் முன்னாடியே, பிள்ளைகள் முன்னாடியே உடலுறவு கொள்ள வச்சு, வன்கொடுமை செஞ்சு, பலாத்காரம் செஞ்சு, அநியாயத்துக்கு கொண்டு சாக்கடையில் வீசப்பட்ட இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னா ஒரு நபர் அப்படிலாம் செய்யலை, ஒரு கும்பல் தான் செஞ்சது. அந்த ஊர் அது அப்படின்னு பேர் அதுக்கு. இதே மாதிரி இன்னொரு சாக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் மாமிசம் இருந்ததுன்னா அது வந்து பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொன்று முடிச்சிடுவாங்க, அடித்து கொண்டுடுவாங்க. அது அக்லக் அப்படிங்கிற ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வச்சு. இப்போ இந்த கும்பல் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்க வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து ஒரு புரிதலுக்கு இருக்கும். இப்போது இந்த கும்பல் வந்து மகாராஷ்டிராவில் எப்படி செயல்படுது அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான அம்சம். அவங்களுக்கு கும்பலுக்கு வந்து ஏதாவது ஒரு சாக்கு வேணும். அது எது வேணா இருக்கலாம். அது ஜாதியாக இருக்கலாம், இல்லை வந்து மதமாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்க நாளைக்கு கூட ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி அந்த விஷயத்த முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கொலையை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்லிடுவோம். இந்த கும்பல் வன்முறை இருக்கு இல்லையா, இது எப்படி இந்த சமூகத்தில் ஊடாடி செயல்பட்டு ஒரு மனிதனை கொல்வதற்கு அது எப்படி செயல்படுது, அது எப்படி அதோடைய ஒரு செயலையும் அமைச்சிக்குது அப்படிங்கிறது தான் அந்த நாவலுடைய முழு இதுவே. ஒரு தலித் வந்து தான் சாதிய சொல்லிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, சொல்லலைன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, இதை வந்து பார்ப்பனர்களும் இடைநிலை சாதிகளும் இணைஞ்சி அவங்க எப்படி தந்திரமாக செயல்படுவாங்க, தெரிஞ்ச பிறகு எப்படி செயல்படுவாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு சரடு இருக்குல்ல, அந்த சரடை வந்து ரொம்ப அழகாக வந்து சரண்குமார் லிம்பாலே வந்து எழுதியிருப்பார். அது அழகான மொழிபெயர்ப்பில் வந்து மதி வந்து எழுதியிருப்பார். அவருடைய மொழிபெயர்ப்புக்கு நான் ஒரு ரசிகை எப்பயுமே, தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும். இந்த சரண்குமார் லிம்பாலேவுடைய தலித் பார்ப்பனனாக இருக்கட்டும், ஓலமாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க கும்பலாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து சரண்குமார் லிம்பாலேவும் மதிவண்ணன் மொழிபெயர்க்கிறத ரொம்ப விரும்புகிறாரு. மதியம் அந்த அவருடைய எழுத்துக்களை வந்து தேர்வு பண்ணி தமிழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பாக இருப்பார். என்னென்னா 2 பேரும் எங்கே ஒன்றிணைறாங்க அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, திரும்பவும் நமக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ், இந்த இந்துத்துவ கும்பல், ஜாதி வெறியர்கள் எப்படி செயல்படுறாங்க, அதோடைய தொடர்ச்சியில் இந்த நாவல் எப்படி அழகாக விரிவாக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்ந்தது தான் 2 பேரும் ஒன்றிணைற ஒரு முக்கியமான விஷயம். அது தமிழுக்கு வந்து மொழிபெயர்ப்பு படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட, ஒரு பேஜ் கூட படிக்க முடியாத அளவுக்கு மொழிபெயர்ப்புலாம் இங்கே இந்த சந்தையிலையும் கிடைக்கும், சந்தைக்கு அப்பாற்பட்டும் கிடைக்கும். நான் மதியோட மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்காது. ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புத்தகமும் வெளிவந்திருக்கு. இதோட தொடர்ச்சியில் வந்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை ஒரு சின்ன அறிமுகம், காலையில் ஒரு பேரணி நடந்தது, அருந்ததி ஒற்றுமைக்கான ஒரு கூட்டமைப்பாக அது நடந்தது, உள்ஒதுக்கீட்டுக்கான விஷயமா. இதோட தொடர்ச்சியாக தான் மதி இங்கே வந்தார். இதோட அவசரமாக தான் இந்த நிகழ்வு. இதில் வந்து யாரை கூப்பிட்டு எப்படி முடிக்கிறது அப்படின்னும் போது அவர் 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மதிவண்ணனுக்கு சுரேஷும் தோழர் பெருமாள் முருகன் அவர்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி விருப்பப்பட்டார். அதனால் அதை அவசரமாக தான் அதை முடிக்கிறோம். பெருமாள் முருகன் தோழர் வந்து உங்களுக்கு தெரியும், சொந்த சாதியால் தன்னுடைய படைப்புக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை வந்து ஒரு சற்றும் வந்து அவங்களுக்கு தலை வணங்காமல் நின்று தான் எழுந்தோட நின்றுக்கிட்ட போராடி நின்ன ஒரு நபர், ஒரு பேராசிரியர், முக்கியமான தமிழ் சமூகத்தில், தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் வெளியிட நூலை பெற்றுக்கொள்கிறவரும் மதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீண்ட நாள். அவரும் வந்து ஒரு தொழிற்சங்கவாதி. அவருடைய எழுத்துக்கள் நான் வாசியிருக்கேன், ரொம்ப முக்கியமானது. அவருடைய வேலை பளு காரணமாக அவர் தொடர்ந்து எழுதுறதில்ல. இப்படி அவர் எழுதுனா அந்த சமூகம், இலக்கியம் சார்ந்து, சமூக நலன் சார்ந்து அவர் எழுதுவார் அப்படிங்கிறது. அதனால் அவர் எழுதாதது வந்து அவருக்கு மட்டும் நஷ்டம் இல்லை,
நம்ம மாதிரியான சமூக செயல்பாட்டாளருக்கும் சமூகத்துக்கும் நஷ்டம் அப்படின்னு நாங்கள் எப்பயும் 2 பேரும் பேசிக்குவோம். ஸோ அவர் தான் வந்து நூலை வந்து பெற்றுக்கொள்ள போகிறார்.